ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எங்களோட தெருவில் முருங்கைக்கீரை மரம் வெட்டினாங்க. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் நான் தேவையான அளவு கீரை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்னைக்கு நைட்டே இங்க பாருங்க, இப்படி பச்சை பசேன்னு இருக்கிற இந்த மாதிரி பிஞ்சி காம்பு எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு உலக்கையால நல்லா குத்தி இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி இதுல இருந்து நம்ம சாறு எடுத்து இதை வச்சுதான் நாளைக்கு நம்ம சாம்பார் செய்ய போறோம். வாங்க இதை இப்படி நம்ம எப்படி கொதிக்க வைக்கிறோம்னு பார்க்கலாம். இந்த காம்பை பாருங்க, நம்ம அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நல்ல தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கணும். கொஞ்சம் ஏதாவது மண் இருந்தா கூட எல்லாமே நம்மளுக்கு அடியில நின்றுக்கும். இந்த மாதிரி இதை அலசி எடுத்துட்டு அவ்வளவுதான். இந்த தண்ணியை இப்ப நம்ம கீழே ஊத்திடலாம். ஊத்திட்டு இந்த சட்டிலேயே மறுபடியும் இந்த காம்பை இப்படி மடக்கி போட்டு ஒரு உலக்கையால நம்ம நல்லா இதை நசுக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நசுக்கணும் தேவையில்ல, ஓரளவுக்கு நம்ம நசுக்கிட்டா போதும். இப்ப பாருங்க, இது நம்ம ஓரளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இதுல இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்தினோடனே உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி நல்லா மாறி வந்துருச்சுன்னு. இது இப்ப நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்சு இது கலர் மாறி நல்லா சாறு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த தண்ணி நல்லா கொதிச்சு எப்படி பச்சை கலர்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஆல்ரெடி இந்த டம்ளரால 2 டம்ளர் பருப்பு போட்டு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இது இப்போ ஒரு 1 hour ஊறிட்டு இருக்கு. துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன். இதுல இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பை ஃபர்ஸ்ட் குக்கர்ல சேர்த்துக்கலாம். குக்கர்ல சேர்த்துட்டு இதுலயே இப்போ நம்ம இந்த வடிகட்டின தண்ணியை வடிகட்டி நம்மளுக்கு பருப்புக்கு தேவையான அளவு நம்ம ஊத்திக்கலாம். தண்ணி இப்போ இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பருப்பில் சேர்க்கறதுக்காக நான் ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா அதையும் இதிலே சேர்த்துக்கிட்டு இது கூடவே தேவையான அளவு பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குட்டி தக்காளியாக இருந்ததால் நான் இன்னைக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில்ல நம்மளோட பருப்பு நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கடை இப்படியே வச்சு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்க, நம்ம அந்த காம்பு போட்டு கொதிக்க வச்சிருந்தோம்ல, அது கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த சக்கையை இப்போ நம்ம தனியாக எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம வேஸ்ட் தான், இதை நம்ம கடாசிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஒரு டைம் நல்லா அலசி அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். இதை இப்போ நம்ம தண்ணி இல்லாம ஒரு சல்லடையில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில நம்ம ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாருங்க, நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமா நம்ம வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே
ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, தாளிப்புக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரைக்கும் வணங்கி வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா ஆக ஆரம்பிக்குது. இந்த பதத்துக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கணும், அதையும் இதுலயே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க ஊர்ல இருக்கும் போதெல்லாம் முருங்கைக்கீரை சாம்பாரோ இல்ல முருங்கைக்காவோ பறிச்சு எங்களுக்கு எடுத்துட்டு வந்து அழகா ஃப்ரெஷ்ஷா அப்பவே செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ வாசனையா ஒரு ருசியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இப்போல்லாம் நாங்கள் போய் மார்க்கெட்டில் போய் கீரை வாங்கிட்டு வந்து அது அவங்க எப்போ பறிச்சிட்டு வந்தாங்களோ, அது பழுத்து இருந்தாலோ இல்லை ரொம்ப முத்தின காயாக இருந்தாலோ எவ்வளோ நம்மளுக்கு தேருதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு மீதியை தூர போட்டுற வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு எங்கள் தெருவுலேயே மரத்தை வெட்டினதால எங்களுக்கு கொஞ்சோண்டு கீரை கிடச்சிச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. இதை போட்டு இன்னைக்கு நம்ம நல்லா கமன்னு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு, இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கீரை கிடச்சிருக்கேன்னு சொல்லி. இப்போ தக்காளி நம்மளது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு ரொப்பி இதில் கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் இதை பரட்டி விட்டுட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி கீரையை நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம காம்பு நசுக்கி தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியவே நம்ம இதுல சேர்த்து இங்க பாருங்க, இந்த தண்ணியவே இப்போ இதை நம்ம சேர்த்து ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் ஹைல வச்சு நல்லா கீரையை வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலயே ஒரு ஆவிலேயே கீரை நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா 3 நிமிஷத்துக்கு கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 கைப்பிடி அளவு கீரை இருந்தது. நான் ஒரு கைப்பிடி கீரை தான் இப்போ சாம்பாரில் சேர்த்துருக்கேன். ஏன்னா என் வீட்டுக்கார் இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால நான் பாதி கீரையை இதில் எடுத்து வச்சுருக்கேன். பாதி இதில் போட்டுட்டு நம்ம மீதி வச்சுருக்கோம். இதை நம்ம சூப் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது காற்று ஃபுல்லாக நல்லா போய் எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பருப்பும் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீரை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை தூக்கி கீரையில ஊத்திடலாம். இப்போ பாருங்க, நம்ம கீரை நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை எடுத்து இதுல ஊத்திக்கலாம். ஊத்தி இப்போ இது 1 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும் பருப்போட சேர்ந்து. நான் குடிச்சு பார்த்தேன், இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைக்கும் அதுக்கும் நல்லா கமன்னு வாசனையா இருக்கு கீரை சாம்பார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை போட்டு நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
இந்த கீரையில் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டரும் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, நம்ம ஹேருக்கு நல்லது. அந்த மாதிரி இந்த கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது. அதனால கீரை பிடிக்காதவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கீரை சாம்பாரோ இல்லை ஒரு முருங்கைக்கீரை சூப்பு இல்லைனா கீரை கூட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ரொட்டீனில் சேர்த்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கறியெல்லாம் சாப்பிட்டாலும் போனாலும் நம்ம கீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், நம்ம ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளை அதிகமாக ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணிக்க பழகிக்கோங்க. இந்த கீரை நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதால தான் நம்ம அந்த கீரையோட காம்பை கூட யூஸ் பண்ணி அந்த தண்ணி எடுத்து அதோட சாரில் நம்ம இன்னைக்கு சாம்பார் வச்சுருக்கோம். நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இவ்வளோண்டு தண்ணி தான் இந்த மீந்திருக்கு. ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை வச்சு சூப்பராக நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.